கம்ஃபர்ட் ஃபுட்டை பற்றி பேசும்போது ஒரு டிஷ்ஷு நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அது அங்கே தால் ஃப்ரை. இன்றைக்கி வேறு வெளியே செம்ம மழை. நான் நினச்சேன் சிம்பிளாக ஒரு தால் ஃப்ரை பண்ணலான்னு. துவரம்பருப்பை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு 3 விசில் ப்ரெஷர் குக்கரில் விசில் தானாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஒரு பேனில் கீ போட்டதுக்கப்புறம் சீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு லைட்டாக கலர் வரணும். அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் ஆகணும், ரொம்ப கலர் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி உடஞ்சி வரணும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற துவரம்பருப்பு உள்ளே போட்டுக்கலாம். இது போட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தேவையான உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு செகண்ட் தடுக்காங்க. நெய், சீரகம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு செகண்ட் ஒரு தடுக்கா போட்டிங்கன்னா தால் ஃப்ரை. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.